பர்த்டே? உங்களோட மகனுக்கு தான். இவர் தானே? எத்தனையாவது பர்த்டே? ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தவங்க சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எங்களோட கதைக்க மாட்டேன், இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே தம்பி குட்டின்னு சொல்லிக்கொண்டு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தாரா. அப்படியே யோசிச்சு கொண்டு இருங்க, யாரடா அனுப்பினது இந்த கிஃப்டை? யாரும் கெஸ் பண்ணலாம் இருக்கு. அப்படியா? எங்க இருந்து வந்திருக்க மாண்டு? கிளிநொச்சிக்குள்ளதான் யாரோ இல்லையே, பரந்தன்ல இல்ல இருந்து வந்தோம். சரி, அந்த கிளிநொச்சிக்குள்ள இருக்கிறது யாரு? யார சொல்றது? ஒரு லிஸ்ட போடுவோமா? இல்ல சரி, அப்ப அதுக்கு முன்ன கிஃப்ட்களை பாப்போம். நோ நோ நோ, அப்ப உங்களுக்கு விளங்கிட்டு பிரேம்ல எப்படியும் விஷஸ் இருக்கும். இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் நாங்க கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் பாப்போம். சரி, டோல் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க தம்பிக்கு தான். யாரு பார்த்தா தான் சொல்லுவீங்க அப்படி. சரி, ஓகே, நாங்களும் கிஃப்டை தாரோம், உடுப்பு. சரி, அடுத்த கிஃப்ட் எங்களை மிக்கிட்ட இருந்து வாங்கி ஓபன் பண்ணுங்க. ஓகே, என்ன உங்களுக்கே வேர்த்துட்டா? யாருன்னு சொல்லலாம இருக்கு. அப்படியா? எல்லாம் தம்பிக்கான டாய்ஸ் தான் அனுப்பி இருக்கிறாங்க. சத்தமா இருக்கு, எங்களால வைக்கலாம். ஃப்ரெண்ட் என்ன? எந்த ஃப்ரெண்ட சொல்றீங்க? ஸ்டேட்டா பேரை சொல்லிருங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸா? சரி, யார்கிட்ட இருந்து உங்களோட மகனுக்கு கிஃப்ட் வேற இல்லை இன்னும்? மொத்தமா அவனுங்கள் எல்லாம் சேர்ந்து அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்றீங்களோ? அப்ப சரி, இப்ப யார சொல்ல மாதிரி? யாருன்னு வந்து ஆளை கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் எங்களுக்காக. வந்ததுல இருந்து அந்த பிரேம்லயே கண்ணா இருக்கிறாங்கடாப்பா. சரி, அப்படியே வந்து இந்த கிஃப்ட ஓபன் பண்ணுங்க முன்னுக்கு வந்து. சரி, இங்கே தம்பிக்கு தந்த கண்டோஸ் எல்லாம் சாப்பிடுறாரு அப்பா. சரி, இப்ப டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க ரெண்டு பேரும். யாரையாவது ஒரு ஆளை சொல்லிருங்க. இவங்க சரி, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட சொல்லுங்க. அப்ப இந்த ஃப்ரெண்ட் அதனால போஸ் படியல சொல்றீங்களா? படியல்ட பேரை சொல்லுங்களேன். எங்கள்கிட்ட ஒருத்தங்கள்ட்ட அவங்களோட பேரை மட்டும் சொல்லி தான் கிஃப்ட் தந்தவங்க. அதனால சிந்து லைதன் நிதர்சன் குடும்ப காட்டுல போற பேர் மாதிரி எல்லாம் இருக்கு. எப்படி அந்த ஒரு கேப் விடாம சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? எப்படி என்ன இல்லையே, அப்படி ஒரு பேர்ல வேற இல்ல. உங்களுக்கு அவ்வளவுதான், வேற யாரும். சரி, லாஸ்ட் கிஃப்ட் இருக்கு, ஓபன் பண்ணுங்க. அக்காட ஆசைப்படி. அப்போ வந்ததுல இருந்தா அந்த பிரேமத்தா இப்ப அந்த பிரேமல விஷஸே இல்லாம இருக்க போகுது. அதுதான் நடக்க போகுது. பாத்தீங்களா, நான் சொன்னேன் பிரேம்ல விஷஸே இல்லையாண்டு. அவன் கியூட்டா இருக்கிறேன். விஷஸ் யாருன்னு சொல்லுவோம். நீங்க என்ன செய்ய போறீங்களா அந்த விஷஸ? அவங்க இங்க இல்லையே, கால் பண்ணி கூப்பிடுங்க வர சொல்லி சாப்பிட. அப்படி யாரும் வராம நிக்கிறாங்களோ? அண்ணா மட்டும். அப்ப அண்ணா தான் செய்திருக்கிறாரு கிஃப்ட். என்ன வராம ஆள் இல்ல வீட்டை. நாங்களும் வந்து பாக்குறோம், அந்த தெரிஞ்ச எங்கள்கிட்ட கிஃப்ட் தந்த ஆள் இல்ல இங்க. இப்ப யாரா இருக்கு? கிஃப்ட் அனுப்பினது அண்ணா தான். என்ன நம்புறீங்க? இல்ல, இப்ப அண்ணா எல்லாம் வீட்டுல இல்ல. நான் சொன்னா தானே ஆள் வீட்டுல இல்ல, கால் பண்ணி கூப்பிடுங்க.
இல்லை கிஃப்ட் தந்ததான் அவங்களோட அண்ணான்னு சொல்லிட்டேன் அதான் நம்புறாரு இல்லை இதுக்கு நாங்கள் என்ன செய்யறது இந்தா பார்த்தீங்களா எல்லாம் கெஸ் பண்ணிக்கிறேன் அண்ணா போல தான் இருக்கணும் அண்ணா தான் தந்தவர் கிஃப்ட் அதான் சொல்ல நான் ஆள் வீட்டை இல்லை ஆளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சாப்பாடை கொடுங்க என்ன யோசிக்கிறீங்க மிக்கி எங்களுக்கு தனுவா உங்களோட பேர் தனுவோட அண்ணான்னு சொல்லி விடுங்கன்னா சொன்னவர் அதை நம்புறீங்க இல்லையே அந்த வீடியோ பார்த்துட்டு குழம்ப போகுது ஓ உங்களோட அண்ணா தான் என்ன இது இப்படி விலங்கேல இன்னும் அந்த முகத்துல அந்த ஏக்கம் தெரியும் அண்ணா இல்ல சும்மா குழப்பினாங்க சொல்ல நம்புறீங்க இல்லைன்னா திரும்பி அண்ணான்னு தான் சொல்ல போறேன் என்னட்ட கொண்டு வந்து ஒரு அண்ணா தான் தந்தார் அப்ப நான் அண்ணாண்டு தானே சொல்லலும் எங்களோட மிக்கிக்கு தெரியும் யாருண்டு இல்லையா மிக்கி ஆளை கூட்டிட்டு வாங்க மிக்கி உங்களுடைய நண்பன் சிந்து தான் இந்த கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணினவர் சரியா இப்போ ஓகேவா சந்தோஷமா நண்பன் இது செய்ததை விட பெருசா வேணுமா மாமா ஓகே உங்களோட ஃப்ரெண்ட் அதோட உடைய மாமா ஓகே எல்லாம் பிடிச்சதே தானே அவருக்கே தேங்க்யூ சொல்லிக்கொள்ளுங்க அப்படியே நான் ஃபேமிலி சார்பாகவும் எங்களுடைய அரவிந்த் ஹாப்பி சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் இங்கே இருக்கிற குடும்ப உறவுகள் எல்லோருடைய சார்பாகவும் தம்பி குட்டிக்கு நீ பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு ஓகே விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ